5வது ஆண்டு நிறைவு விழாவை ஆண்டவரே நாங்கள் ஊழியர்களாய் ஒன்று சேர்ந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த ஆண்டு விழாவை ஆசீர்வதிக்கிறோம், மேன்மைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். அவரையும் அவருடைய கணவரையும் கூட இந்த ஊழியர் செய்கிற அத்தனை பேர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், ரொம்ப ஷார்ப்பாக முடிச்சிட்டீங்க. தேங்க்யூ. எனக்கு முதலாவது கீழ்படி, அடுத்தது உன் சொந்த புருஷனுக்கு கீழ்படி அப்படின்னு என்ன, நான் சொந்த புருஷன் இடத்த அண்டர்லைன் பண்ணேன். இடையில அந்நிய புருஷன் ஒருத்தர் வருவான், அதுக்கு ஜாக்கிரதையாக பரிசுத்தமாக நீ ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளோ நாள் என் கணவர் என்ன நடக்குறாருன்னா மிகப்பெரிய இல்லை. நீங்கள் எத்தனை பேர் உள்ளே வரதான் நான் மனைவியை வீட்டுக்கு அனுப்ப மாட்டீங்க. ஆனால் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் வேலை செய்கிறேன், நீ எனக்காக ஜோம் பண்ணு, கர்த்தர் நமக்கு கை பிரயாசம் கொடுப்பாரு, அந்த காசு நமக்கு காணிக்கையாக தரேன், நீ அதை எடுத்துட்டு போய் ஊழியம் செய்யுங்க. ஒரு நாள் கூட நான் சோறு போட்டுக்கிட்டு இல்லை, நான் ஒரு பெருமைக்கு சொல்கிறேன், ஒரு நாள் என்னை ஒரு அடி கூட அவர் அடிச்சதில்லை. 37 வருஷம் அவர் அப்படியே நடத்துறேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அடிக்காத அளவுக்கு நான் நடத்திட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க கீழ் படிச்சு நடக்கணும் வார்த்தை சொல்லிட்டு இல்லை, கீழ்படி அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. நான் இந்த வேலையில் என் கணவரை நான் ரொம்ப பெருமைப்படுத்துகிறேன் பக்கத்தில். பிரியமானவனே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது பாஸ்டர் ஆரோன் ஐயா வந்து சகோதரியை வாழ்த்துவார்கள். அவருடைய மருமகளுடைய அப்பா என்னுடைய கிளாஸ்மேட், அதனால நான் அவங்களுக்கு சம்மந்தம். ஏன்னா என்ன, நாங்கள் 2 பேரும் அவங்க தான் பழகணும். சின்ன வயசுல அவர்களே ஸ்தோத்திரம். அந்த ஊழியத்தில் அவர்கள் இணைந்த நாள் இருந்து அமீர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் சுவிசேஷத்துக்கு சார்பாக நிறைய இடங்களுக்கு போகிறோம். அமீர் ஸ்தோத்திரம் யோகத்தில் தேவதாசர்கள் எல்லாம் எங்கள் ஊழியத்தில் நாங்கள் ஸ்தோத்திரம் எங்களுக்கு இடம் கொடுத்து நாங்கள் ஊழியம் செய்ய வச்சுங்க. நாங்கள் ஸ்தோத்திரம் வந்து அவங்க வார்த்தை அவர்களுடைய நாங்கள் கத்தருடைய ஆசீர்வாதமாக நாங்கள் ஸ்தோத்திரம். இங்கே இந்த வசனம் இருக்கிறது, பிலிப்பியர் 2:14, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் உங்களுக்கு உண்டாய் இருப்பதற்கு ஜீவ வசனத்தை குறித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிறது. ஆமென். சுடர்களை போல இவர்கள் பிரகாசிக்க முடியாது. சொல்லியிருக்கிறது ஆமீன். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு, அதுதான் சுவிசேஷம் நாயும் ஆமீன். வசனத்தை பிடித்துக் கொண்டு ஜீவ வசனம் ஆமீன் சோத்திரம் அதை பிடித்துக் கொண்டு அவர்கள் எங்கெல்லாம் உழைத்து போராடுகிறோம் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆமீன் சோத்திரம் வெளிச்சம் சுடர் இவர்கள் இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இவர்கள் மேல் இருக்கிற அந்த வெளிச்சம் இன்னும் பிரகாசிக்கத்தக்க கிருபை செய்ய முடியாது. எல்லோரும் கைகளை உயர்த்தி அந்த ஆசீர்வதிக்கிறார். சுடர்களை போல பிரகாசிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவரை அவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர். நீங்கள் ஊழியர்களை தாங்குகிறார்கள், ஊழியர் கொள்கையை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்கள் வாழ்த்துக்கள்.
வசனத்தை மட்டும் படிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை யார் ஒருவர் படிக்கிறீங்களா? அவரை விசுவாசியாதவர்கள் விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிப்பார்கள். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை விசேஷமாய் அறிவிக்கிறவருடைய வாதங்கள் எவ்வளவு அழகானவை என்று எழுதியிருக்கிறதே. அனுப்பப்படாவிட்டால் எப்படி வேலை செய்வார்கள்? ஊழியம் என்பது ஒரு வார்த்தையினால் அல்ல. தேவன் அவர்களை கொடுத்திருக்கிறார். நிறைய சகோதரி இந்த மாதிரி நிறைய அண்ணாயும் சொல்லுவாங்க. கூட போகிற ஒரு பேர் இருந்தாலும் ஆனால் இவங்க சொல்கிற அந்த அண்ணாங்கிற வார்த்தை ரொம்ப ஒரு உரிமையை வந்து அண்ணா இப்போ கடந்த சனிக்கிழமை ஊழியர்கள் கூட்டத்தில் பாஸ்டர் பரிசு வந்து சாமி வந்துட்டு அண்ணா எங்கள் அண்ணன் எனக்கு இன்னொரு அண்ணன் அப்படி சொல்லி முதல் அண்ணன் நம்ம தாமோதர் ஐயா அவர்கள் இன்னொரு அண்ணன்னு சொல்லி எனக்கு சாதனை சொன்னாங்க. உண்மையாகவே ஸ்தோத்திரம். கும்பகோணத்தில் இருக்க வேண்டியது, ஆனால் கும்பகோணத்துக்கு போகலை. நீங்கள் இந்த சனிக்கிழமை அங்கே போயிருக்காரு மீட்டிங் பெஸ்ட்டாக போய் அங்கே நடக்குது. நம்ம மீட்டிங் வரணுன்றதுக்காக நான் பண்ண போகிறாங்க. ஸ்தோத்திரம். அன்றைக்கி கொடுத்தா ஒன்றும் இல்லை, மிஸ்ஸஸ் பாட்டு பயன்படுத்த ஓகே. அழைத்தவர் கர்த்தர் அல்லவா, அவர் கைவிடவே மாட்டார். அழைத்தவர் கர்த்தர் அல்லவா, அவர் கைவிடவே மாட்டார். உன்னை அழைத்தவர் கர்த்தர் அல்லவா, அவர் கைவிடவே மாட்டார். கிருபையால் உன்னை நிரப்பிடுவார், ஆவியின் வரங்கள் கொடுத்திடுவார். கிருபையால் உன்னை நிரப்பிடுவார், ஆவியின் வரங்கள் கொடுத்திடுவார். வல்லமை அபிஷேகம் தந்திடுவார், பிரசன்னத்தால் தினம் ஓடிடுவார். அழைத்தவர் கர்த்தர் அல்லவா, அவர் கைவிடவே மாட்டார். எத்தனை தடைகள் வந்தாலும், மலை போல் பிரச்சனைகள் சூழ்ந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், மலை போல் பிரச்சனைகள் சூழ்ந்தாலும், அலை போல் துன்பங்கள் தொடர்ந்தாலும், ஒரு போதும் உன்னை கைவிட மாட்டார். அழைத்தவர் கர்த்தர் அல்லவா, உன்னை கைவிடவே மாட்டார். இப்போ துணைவியார் சால்வெடுத்து இருப்பாரு. சில வார்த்தை சொன்னோம். அருமையா சகோதரி சபையில் வந்து கொடுத்து, அதாவது சபையில் வந்து பிரசவம் பண்ணியிருக்காங்க. ஊழியத்தை குறித்து நாங்கள் 3ஆம் முறை வந்திருக்கேன். இவங்க பண்ணுற ஊழியம் வந்து ரொம்ப கிராமங்களோடு போகலான்னு சொல்லி கேள்விப்பட்டது. ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு கும்பகோணத்துக்கு ஒரு கத்தோட சபைக்கு செய்தி கொடுக்க அருமையான அனுசரித்து அனுப்பி விட்டேன். செய்தி கொடுத்து வந்தாங்க. அப்புறம் அவங்க நம்ம இன்னொரு சகோதரி ஸ்கீப்பில் அவங்கலாம் அவங்க போட்டாங்க. அப்புறம் கிராம ஊழியத்தில் ஒரு டீமை பார்த்தீங்கன்னா அப்படி ஊழியம் பண்ணாங்க. இப்போ அடுத்த நேற்று நைட்டு நான் பாஸ்டருக்கு ஒரு மாதிரி மந்திரம் கிராமத்தில் அடுத்த ஒரு டீம் அங்கே போகணும். 4 சபை வச்சுருக்காரு பாஸ்டர் நிகழ்மை அவருக்கு. நைட்டு உங்களை பற்றி நான் பேசிட்டாங்க. ஐயா எங்கள் இடத்துக்கு அனுப்பி விடுங்க. மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது. அந்த சுத்தமான நீங்கள் டீமாக அந்த பகுதிக்கு கூட்டிகிட்டு போங்க. அந்த பாஸ்டர் நல்லா மிக்சர் பாஸ்டர் போல கிடையாது, ஒரு தங்கமான பாஸ்டர். 4 சபை வச்சுருக்காரு, கூடவே இருப்பார், நானும் கூட இருப்பார். இதை சொல்கிறேன். நான் பேச ஆரம்பிச்சு அவர்கள் தேசம் முழுவதும் பட்டணம் முழுவதும் போய் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்கள்.
அந்த சத்திய ஆவியானவர் உங்கள் மூலமாய் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சமாதானத்தை தற்காலிகமாய் அறிவித்து மலைமேல் வருகிற சுவிசேஷனுடைய பாதம் எவ்வளவு அழகானவை என்று சொல்லப்படுகிற அந்த விசேஷமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பாதம் இணைந்ததனாலதான் அநேக இடங்களுக்கு ஓட முடிந்தது. அந்த இருதயம் இருந்ததனாலதான் அநேக ஆத்துமாக்களை கூட ஒரு பாரம் வந்தது. அல்லேலூயா. இந்த சத்திய ஆவியானவர் இந்த இருதயத்திலே ஊற்றப்பட்டதனாலதான் ஒரு இடத்துல உட்கார முடியாம ஆத்துமாக்களுக்காக அந்த ஆவியிலே அனல் கொண்டு இட முடிந்தது. அல்லேலூயா. என்னுடைய சாட்சிகளை கேட்கிற பொழுது நல்ல ஒரு ஆவிக்குரிய, அதாவது குணசாலி உள்ள ஒரு சகோதரியாய், ஆவிக்குரிய பெற்றெடுத்த அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்த தாயாய், எஸ்தரை போல எழுப்பி பிரகாசிக்கிற அத்தாரிட்டியோட அதிகாரத்தோடு எழுப்பி ஆளுகை செய்கிற ஒரு எஸ்தராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் செபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். இந்த ஆண்டவரே, அருமையான 25வது வருடத்தை கடக்கும்படியாக ஆண்டவரே, இந்த நாட்டில் ஆசீர்வாத கண்மலை ஐக்கிய ஊழியத்தின் மூலமாக இதோ சகோதரிக்கு ஆண்டவரே ரெபேக்காவை வாழ்த்துவது போல சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாய் என்று சொல்லி வாழ்த்தி ஆண்டவரே, ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவரை ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, இந்த கடைசி காலத்தில் ரட்சிப்பின் ராஜ்யத்தின் சுவிசேஷ அறிவிக்கும்படியாக ஆண்டவரே தேசத்தை ஆண்டவரே தேவன் பக்கமாய் திருப்புகிற ஒரு கருவியாக வைத்து அநேக பட்டணங்களுக்கு கிராமங்களுக்கு அவர்களை வைத்ததற்காக துதிக்கிறேன். ஆண்டவரை ஆக்கிலா பிரிஸ்கிலாவை போல கணவன் மனைவி நல்ல ஒரு சாட்சியாக ஆண்டவரை அவர்கள் கூடார தொழில் செய்து கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை அநேக பட்டணங்களுக்கு கிராமங்களுக்கு வீடுகளுக்கு கொண்டு போனது போல உடைய நற்சாட்சி ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை குறித்து அநேக இடத்துக்கு கொண்டு போன கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரை 100 வருடங்களை காணத்தக்கதாக அடுத்தடுத்த ஆண்டவரை ஆயுஷ் நாட்டில் பெருக பண்ணுகிற தேவன் ஆண்டவர் இன்னும் வல்லமையாய் ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் தேசாதி தேசங்கள் கொண்டு போக கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நாம் இதுவரைக்கும் நம்முடைய ஓட்டம் எப்படி இருந்தது என்று முக்கியம் அல்ல, இனி நம்முடைய ஓட்டம் இதிலிருந்து எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை ஆண்டவரை இன்றைக்கு ஒரு ஆயத்தத்தோடு ஆண்டவரை நீர் கொடுத்த ஒவ்வொரு சாட்சிக்காக அந்த சாட்சி ஜீவனுள்ள சாட்சியாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் எங்கள் இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தாமோதரன் இருக்கிறாங்க. அவங்க சிஸ்டரோட எப்பொழுதுமே இணைந்து செய்கிற ஒரு ஊழியக்காரர். அவர் இல்லைன்னா சிஸ்டரு எங்கே போயிருந்தாலும் தாமோதரன் வரலையா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி தாமோதரன் பார்த்து எங்கே சிஸ்டர் வரலையான்னு கேட்பாங்க. அப்படி சேர்ந்து அவர்கள் எல்லா இடங்களிலும் கிராமத்தோடு ஊழியம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் 2 வார்த்தை சொல்லுவார்கள். ஏன்னா பேன் ஒன்று நான் உண்மையாக இன்னைக்கு நான் பேர் பண்ணுறதுக்கு காலையில் 10 மணிக்கு தான் வந்தேன். சிஸ்டர் என்ன பண்ணேன், நான் வரவே இல்லை, நீங்கள் இப்போ வாங்க சிஸ்டர் முடிச்சுட்டு ஓட சார்ஜ் ஓட இருந்தேன். என் பேன் ஒன்றுமே இன்னைக்கு நின்றுடுங்க. 3 நாள் போயிட்டு அப்போ சனிக்கிழமை போன நாள் இதுக்காக தான் வந்தேன். அங்கேயும் நல்லா கண்டுபிடிச்சாங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனாலும் அந்த நாளையில் இவங்க தவிர்க்க முடியாத ஓட இருந்தேன். அவங்க சொன்னாங்க இருங்க பேன் ஒன்று சுற்றி காட்டுறேன். அவங்க இட்லி காட்டுறது சொன்னாங்க. தனி ரூம் போட்டு கொடுத்தாங்க. 2000 ரூபா வாங்கினாங்க லாட்ரி. அதே மாதிரி அனுபவிச்சுட்டு சரி சகோதரி மறக்கக்கூடாது, ஏன்னா அவங்க சொல்லி காட்டில் ஓடினாங்க. அதை கற்றுனாங்க, அவங்க வார்த்தை கூட கற்றுக்காங்க. அவங்க வச்ச பேர் கரெக்டான பேர் ஆணின்னா என்ன அர்த்தம்? அடிக்கிறது, அது ஸ்டாக்காக பிடிச்சிடும். எஸ்தர் என்றால் எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, விருந்திலே திராட்சை பரிமாறுகையில ராஜா எஸ்தரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன அப்படின்னு சொல்கிறார். இவங்க எங்கே போனாலும் போன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் வேண்டுதல் என்ன, என்னை அழைக்கிறீங்க, உங்கள் வேண்டுதல் என்னன்னு சொல்லி ஒரு முட்டுக்குட்டி வைப்பாங்க. உடனே எஸ்தர் ராஜா தேர்வாங்க. ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்கும். தயவு கொடுத்தா
இன்னைக்கு எஸ்தர்லே காரியம் மாறினது போல அவங்க என்ன நினைச்சாங்களோ அதன்படி சங்கீதம் 24 படி உங்களுடைய மன விருப்பத்தின்படி தந்தபடி உங்களுடைய ஆலோசனை எல்லாம் கற்க நிறைவேற்றுவதாக. கலங்கிடும் சகோதரி கலங்கிட வேண்டாம், இயேசு உன்னை நேசிக்கிறார். கலங்கிடும் சகோதரி கலங்கிட வேண்டாம், இயேசு உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் அவரை நேசிக்கிறார்னா எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம சுவிசேஷத்துக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் சரி ராஜாவுடைய கண்களை உடனே சீட்டு கொடுக்கணும். உங்க வேண்டுதல் என்ன, ராஜ்யத்தையே கொடுத்து தயார்னு சொல்லி அநேக பேர் அவங்களுக்கு அவங்க சொந்த வீட்டில் அந்த வருமானம் நல்லா தெரியும். என் பிள்ளைகளெல்லாம் அவங்க சண்டே கிளாஸ் நடத்தி டீச்சர், என் பிள்ளைங்கள்லாம் சண்டே கிளாஸ் டீச்சர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் நாங்கள் 2 பேரும் இணைந்து பல ஊழியர்களை நடத்தியிருக்கிறோம், பல இடங்களுக்கு சென்றிருக்கிறோம், பகையும் வந்திருக்கிறது. அனைவருமையா கணிகிற நேரத்தில் கசப்பும் கொஞ்சம் வருதுங்க, இருக்கிற நேரத்தில் கசப்பும் கொஞ்சம் அதை பேசுகிறாங்க. அதனால் 2 மாதங்கள் பேச்சுவார்த்தை இருக்காது, தாய் வீட்டுக்கு போக மாட்டாங்க. அப்புறம் 2 மாதம் போட்டு ஏதாவது இந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரு தகவல் போட்டேன் சனிக்கிழமை. நான் சொல்கிறேன், சிஸ்டர் நான் பெங்களூர் போகிறேன், கர்த்தர் சுத்தமான உங்களுடைய சொல்லிட்டு நான் காத்துக்கிறேன்னு சொல்கிறேன். கர்த்தர் வாங்கி செய்கிறேன். அவங்க இன்னும் மென்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், ஊழியத்துக்கு ஆசணும், பிள்ளைகள் அந்த பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கணவர் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். போகமான பேர் சொல்கிறோம், எது கேட்குது நல்லா இருக்கு. அடிக்கடி போவோம் நாங்கள் விட்டுருக்கலாம். அப்போ சொன்னார், அவர் எந்த ஒரு மோசடியோ எதை பற்றி கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டார். ஆனால் கர்த்தர் அதை இணைத்ததை அவங்க உயிரோடுக்கு நாளெல்லாம் அவர் ஒன்றாக இருந்து இணைந்து ஊழியத்தை செய்ய கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம். தேங்க்யூ தேங்க்யூ. பார்க்க போறேன்ற எண்ணம் எனக்கு இல்லை. அடுத்தது நான் அவருக்கு போய் பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டேன். அடுத்த நிமிஷம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் ஒரு சுவிசேஷ பொருளுக்கு போயிருக்கேன், நீங்கள் அங்கே வாங்க, நான் உங்களை அறிமுகப்படுறேன்னு சொல்லி 2023 ஆகஸ்டில் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து என்னை இந்த இடத்துல அறிமுகப்படுத்தி இந்த நாள் வரை நாங்கள் 2 பேரும் சகோதரிகளா. என் வாழ்க்கையில எனக்கு பெரிய குடும்பம் உண்டு, எனக்கு கூட பிறக்காத ஒரு சகோதரி. ஆனா என் கூட பிறக்கலன்னு சொல்றது தவறு. ஏன்னா நாங்கள் எல்லா காரியத்திலுமே நாங்கள் ஒன்றா இருக்கோம். நாளைக்கு ஏதாவது ஒரு காரியம்னா எனக்கு உடனே வந்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க, சந்தமா இதுக்காக ஜோம் பண்ணேன், இதுக்காக வெள்ளிக்கிழமை. அடுத்த நிமிஷமே ஆண்டவரே என்னால் முடியாதுப்பா, உன்னால் முடியும், நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிடுவேன். அந்த காரியத்தை வாழ்க்கை பண்ண உடனே எனக்கு அடுத்த கால் வரும், சந்தமா அது முடிஞ்சிடுச்சு, கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு. கர்த்தர் எங்களை அப்படியாக ஊழியத்தின் பாதையில் சுவிசேஷம் குரல் மூலமாக சுவிசேஷத்தை சொல்லி நாங்கள் 2 பேரும் இனப்பிரியாத சகோதரிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு முதல்ல ஒரு பேர் வச்சாங்க, மங்கள சகோதரிகள்னு சொல்லிட்டு. நாங்கள் இன்னி வரைக்கும் அந்த மங்கள சகோதரிகளாகவே இருக்கிறோம். கர்த்தர் எங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து வருகிறார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படி இந்த நாளிலே அவங்களுக்கு நான் இந்த சால்வை அவங்களுக்கு போடுறேன். வார்த்தைகளே சொல்ல இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ உன் தேசத்தையும், தேசம் என்றால் நம்ம இந்த தேசத்தில் இருக்கக்கூட பலவிதமான ஆசைகள், பொருள்கள், பலவிதமான காரியங்களை விட்டு, உன் இனம் என்றால் நமக்குள்ள சார்ந்திருக்கிற பல மனிதர்களை விட்டு, வீட்டை விட்டு, வீட்டுன்ற நம்மளுடைய குடும்பங்கள், நம்மளுடைய சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டு
நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் என்னவென்றால், கர்த்தர் சொல்லிட்டாரு நீ போ என்று. அப்போ நம்ம என்ன பண்ணணுமாமா, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அந்த இடத்தை விட்டு நாம் போக வேண்டும். மாறாக கர்த்தர் ஆபிரகாமின் இடத்துல மாத்திரம் இல்லை, நம்ம இடத்துல கர்த்தர் ஒரு சில காரியங்களை சொல்றார். எப்படி என்றால், ஒரு சில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு சில காரியங்களை நாம் விட்டு கடந்து போவோமானால் கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஒரு சிலதை விடாதபடி அவர் ஒவ்வொருத்தருக்கும் அது தெரியும், நாம் எதை விட வேண்டும், எந்தெந்த காரியத்தில் நாம் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் எதை விட வேண்டும், எதை நாம் நெருக்கமாக பிடித்து வைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதை விட்டாதான் அந்த இடத்தை விட்டு நாம் புறப்பட முடியும். நாம் அதை விடாட்டினா அந்த இடத்தை விட்டு நம்மளால புறப்படவே முடியாது, கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் முடியாது. அதனால இந்த இடத்துல நம்ம இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், ஆபிரகாம் அந்த இடத்தை விட்டு கர்த்தர் சொன்னபடியே அவர் தேவன் காண்பிக்கும் தேசத்திற்கு அவர் போனார். அது கீழே